Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்ட எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பில் மனு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறப்பட்டிருக்கிறார். அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்ட எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே மனு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்கள். ஹர்ஷினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். நாளைய தினம் மாமல்லபுரத்தில் பாமகவினுடைய பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உட்கட்சி மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும், என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது, எனவே அது நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். இந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இருவரையும் தன்னுடைய அறைக்கு வந்து சந்திக்குமாறு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது இன்று மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி இருவருமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய அறைக்கு வர வேண்டும் என்றும், இருவரிடமும் நான் தனியாக பேச விரும்புகிறேன், அந்த நேரத்தில் அறையில் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காண்பித்து தன்னால் வர முடியாத சூழல் இருப்பதை அவர் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக நீதிபதிக்கு தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் நீதிபதியின் அழைப்பை ஏற்று அன்புமணி தற்போது நீதிமன்றத்துக்கு புறப்பட்டிருக்கிறார். 5:30 மணிக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தீர்ப்பு என்பது நாளை பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா, ஏதேனும் கண்டிஷன்கள் நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்கப்படுகிறதா என்ற விவரங்கள் எல்லாம் 5:30 மணிக்கு தெரிய வரும். Taste the Daily.